பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு கேட் இருக்குது, அதுதான் இந்தியா கேட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஃபுல்லாக ஒன் டே ஃபுல்லாகவே டிராஃபிக் தான். இத்தனைக்கும் சிக்னல் போட்டு டிராஃபிக்கு. இங்கேருந்து ரேப்பிடோ புக் பண்ணி நான் போயிட்டுருக்கேன். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 3 கிலோமீட்டர் தான். 3 கிலோமீட்டருக்கே 200 பக்கம் காமிக்குது ரேப்பிடோவில். பட் ரேப்பிடோவில் போனால் தான் ஓரளவுக்கு சீக்கிரமாக போக முடியும். ஆனால் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம இருக்க 3 ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக கிடச்சிருக்காங்க. உங்களுக்கு இன்வைட் பண்ணி வைக்கிறேன். அது வந்துட்டு அங்கே போய் காமிக்கிறேன். ஏன்னா இருட்டுக்குள்ளே இருக்கும், தெரியாது. இங்கே வந்து எனக்கு கிடச்ச ஃப்ரெண்ட்ஸு ஹிந்தி தான், தமிழ் இல்லை. ஸோ அவங்க பேர்லாம் அங்கே வந்தோன்னா அவங்க சார். ஓகே, வந்துட்டோம் ஃபைனலாக. இறங்கணுன்னே இந்தியா கேட், இதுதாங்க இந்தியா கேட். ஸோ பேமெண்ட் பண்ணிட்டு எங்கே இறக்கி எவ்வளோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். போலீஸ் வண்டி தெரியுது இறங்கணுன்னே. இப்போ பாருங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடச்சிருக்காங்க. ஸோ அந்த 3 ஃப்ரெண்ட்ஸு கூட தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க. ஸோ இவங்க தான் அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும். இவங்க பேர் ராஜேஷ், அருண், ஓகே, சஞ்சு. ஸோ இந்த 3 ஃப்ரெண்ட்ஸு ஹிந்தி. எந்த ஊர்? எம்பி மீன்ஸ் மகாராஷ்டிராவா? மத்திய பிரதேஷ். ஸோ இவங்கெல்லாம் மத்திய பிரதேஷ், எனக்கு தமிழ், இவங்க தான் ஹிந்தி. ஸோ இவங்க தான் என்னை கைட் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. கைட் பண்ணுறதை விட எல்லா இடமும் நான் சொல்லுவேன், பட் இவங்க ஹிந்தியில் சொல்லி நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹலோ, ஏதாவது பேசு. स्पीक। हाँ भाई, हम लोग आए हैं दिल्ली, तो इंडिया गेट घूमने के लिए आए हैं. तो आप भी आइए कभी दिल्ली, तो इंडिया गेट घूमने के लिए आना, ठीक है? ये है प्लेस इंडिया गेट का. அவன் சொன்னது என்னன்னா, இப்போ இந்தியா கேட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்தியா கேட்டு இதுதான். ஸோ அதை தான் ஹிந்தியில் இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கான். நமக்கு ஹிந்தியில் அவ்வளோ தெரியாதுல்ல. வாங்க போகலாம். ஸோ இந்த இடம் பேக்ரவுண்டில் கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த பிளேஸ்லாம் பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணலாம். நீச்சமே வழி இருக்குது. ஸோ நீச்சல் கீழே தான் வழி இருக்குது. நாங்கள் இந்த வழியில் இப்படி போயிட்டு அதுக்கு கீழே அந்த வழியில் வரணும். அது வந்து ரோட்டுக்கு கீழே போகும், பிரிட்ஜு மாதிரி. ஸோ இந்தியா கேட், ப்ளீஸ் யூஸ் அண்டர் பாஸ் டு என்டர் இந்தியா கேட். ஓகே, இந்த வழியில் தான் போகணுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. வாங்க அந்த வழியில் நம்ம யூஸ் பண்ணி போகலாம். ஏன்னா இந்தியா கேட்டுக்கு போகும்போது ஃபுல்லாக செக்அப் பண்ணி தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அதனால் எல்லாம் செக்அப் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக செக் பண்ணி தான் போகணும். நம்மகிட்ட ஒன்றும் இல்லை. அங்கே போகிற வழியில் ஃபுல்லாக பிரிட்ஜு மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கே, ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கெலாம். மேலே ஏறி வந்தோடனே பாருங்கள், ரைட் சைடில் இந்தியா கேட் இருக்குது. ஸோ இதுதான் இந்தியா கேட்டா? இந்தியா கேட்டு மாதிரி தெரிலையேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம குளிர், அப்படியே காற்று அடிக்குது பார்த்தீங்களா? அது அப்படியே சில்லுன்னு அடிக்குது, மூஞ்சுக்கு அடிக்கிறது இவ்வளோ சில்லுன்னு இருக்குது. நான் இதை போட்டிருக்கேன், குல்லா போட்டு ஜர்கின் போட்டு, இன்னும் ஷூ மட்டும் தான் போடல, அப்படின்னா கை க்ளவுஸ் போடல. நடிங்குதுங்க உண்மையாகவே. செம்ம குளிர். வரும்போது கை க்ளவுஸ்லாம் சேர்த்து எடுத்துருவாங்க. இதுதான் இந்தியா கேட்டுன்னு சொல்கிறாங்க. பட் இந்தியா கேட்டு இதை விட பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு கேட் இருக்குது, அதுதான் இந்தியா கேட்டுன்னு நான் நினைக்கிறேன். பட் உங்களுக்கு எது தெரியுதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பட் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறதுக்கு செமையாக இருக்குங்க ப்ளேஸு. கொஞ்சம் ஈவினிங் டைமில் வந்தால் இன்னும் நல்லா ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். என் கூட வந்த பசங்க ஒருத்தன் லவ் பண்ணிகிட்டு இருக்கான், அவனுக்கு 2 பேர் ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி, அதர் சைடு ஆஜோ, அதர் சைடு பார்க்கா. ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ அங்கே தான் போகிறோம். லைட்லாம் போட்டுருக்காங்க, போய் பார்த்துட்டு என்னங்கிறத சொல்கிறேன். அங்கே பாருங்கள், அந்த ஒரு சின்ன பொண்ணு சூப்பராக பாடுறாங்க. பட் இது புரியதான் இல்லை, இதுக்குள்ளே ஏதோ போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். இந்த சைடு கலெக்ஷன்லாம் செம்மையாக இருக்குது. பட்டு இன்னும் அங்கிட்டு பேக்லாம் பார்த்தேன், இந்த கலெக்ஷன்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. பட்டு ரேட்டு தான் அதிகமாக இருக்குது. ஆனால் இடம்லாம் கலெக்ஷன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்க, ராஜஸ்தான். எப்படி இருக்கு? குளிர் குளிர். कूलिंग 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 जास्ती है। तो दिल्ली में भाई ज़्यादा ठंड है यहाँ पे, ठीक है। उधर में तमिलनाडु में कमी है, इधर में जास्ती है। ஸோ தமிழ்நாட்டில் கூலிங் கம்மியாக இருக்குது, இங்கே வந்து ரொம்ப கூலிங் இருக்குது. சென்னையெல்லாம் நல்ல குளிர் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர் குளிர். இங்கே மாதிரி கையை உள்ளே போட்ட தலை, இங்கே கண்ணு மட்டும் தான் தெரியுது. இன்னும் இங்கே ஏதாவது வாங்கி கட்டிக்கணும்னு நினைக்கிறேன், கர்ச்சிப் ஏதாவது. ரொம்ப குளிராக இருக்குது.
இருக்குது. கை க்ளோஸ் வாங்கி போட்டுங்க. நான் இன்னும் வாங்கலை, இனிதான் போய் வாங்க போகிறேன். ஸோ குளிர் ரொம்பங்க, சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். ஸோ கை க்ளவுஸு ஷூலாம் வாங்கி போட்டுங்க. ஓகே, இந்த vlog இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன். இங்கே வேறு ஒன்றும் இல்லை சுற்றி பார்க்குறதுக்கு. அடுத்த vlogல சந்திக்கலாம். பாய் பாய், தேங்க்யூ ஸோ மச்.